الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك فواتح الخير وخواتمه وجوامعه وأوله وآخره وظاهره وباطنه. اللهم اجعلنا صبورين واجعلنا شكورين واجعلنا في أعيننا صغارا وفي أعين الناس كبارا. யா அல்லாஹ், தொடக்கத்திலும் நலவை தருவாயாக, நிறைவிலும் நலவை தருவாயாக, முழுமையான நலவை தருவாயாக, ஆரம்பத்திலும் நலவை தருவாயாக, கடைசியிலும் நலவை தருவாயாக, அந்தரங்கத்திலும் நலவை தருவாயாக, வெளிப்படையிலும் நலவை தருவாயாக. எங்களை சிரமங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது யா அல்லாஹ் பொறுமையாளர்களாக உன்னுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய நேமத்துகளுக்கு நன்றி கூறுபவர்களாக, நன்றியுடன் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களிலே எங்களை சாதாரணமானவர்களாக காண்பித்து தருவாயாக. மற்றவர்களுடைய கண்களிலே எங்களை பெரியவர்களாக, கண்ணியமானவர்களாக காண்பித்து தருவாயாக. اللهم لا في أرضنا بركتها وزينتها وسكنها. எங்களுடைய பூமியிலே யா அல்லாஹ், எங்களுடைய குடியிருப்பிலே பரக்கத்தை தருவாயாக, அழகை தருவாயாக, அமைதியை தருவாயாக. வலா தஹரிம்னா பரக்கத்தமா ஆதைதனா. எங்களுக்கு நீ கொடுத்ததில் உண்டான பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடாதே அல்லாஹ். கொடுப்பதை எல்லாம் கொடுத்துவிட்டு பரக்கத்தற்றதாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். வலா தஃப்தின்னா ஃபீமா ஹரம்தனா. எதை எங்களுக்கு நீ தடுத்து விட்டாயோ அதிலே நாங்கள் சிக்கிண்டு ஃபித்னாவில் சிக்கிவிடாமல் யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. அல்லாஹும்ம அஹ்சன்த ஹல்கனா. எங்களுடைய படைப்புகளை அழகாக படைத்திருக்கிறாய், முறையாக படைத்திருக்கிறாய், அழகான தோற்றங்களை தந்திருக்கிறாய். அஹ்சின் குலுகனா. எங்களுடைய குணங்களையும் அழகாக ஆக்க அல்லாஹ், எங்களுடைய பண்புகளையும் அழகாக ஆக்க அல்லாஹ். வாரிஹிப் கைல குலூபினா. எங்களுடைய இதயங்களிலே ஏற்படுகின்ற ஆத்திரங்களை யா அல்லாஹ் போக்கிடுவாயாக, ஆத்திரப்படாதவர்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஜிர்னா மின் முபில்லாத்தில் ஃபிதன். எங்களை கெடுக்கக்கூடிய, ஒழுக்கக்கூடிய ஃபித்னாக்களில் இருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. மா அஹ்யைதனா. உலகிலே நாங்கள் வாழும் காலமெல்லாம் எந்த ஃபித்னாவும் எங்களை வழிகெடுக்காமல் காப்பாற்றி அருள்வாயாக. ரஹ்மானே ரஹீமே, உன்னுடைய அடியார்கள், உன்னை ஈமான் கொண்ட அடியார்கள், உன்னை தொழும் அடியார்கள், உன் மீது தவக்குள் வைத்திருக்கின்ற அடியார்கள் யா அல்லாஹ் அவதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ், அடிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ், தாக்கப்படுகிறார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே, குறிப்பாக கஸாவிலே யா அல்லாஹ் அநியாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
உன்னுடைய கோபத்திற்கு ஆளான அந்த இஸ்ரவேலர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாகி அவர்களின் குடும்பங்கள் எல்லாம் சிதறந்து போய்விட்டன அல்லாஹ். ஏராளமானவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் அல்லாஹ். உன்னால் முடியும் அல்லாஹ். பத்ர் போர்க்களத்திலே வெற்றி தந்தவன் அல்லவா நீ. யா அல்லாஹ், எங்களுடைய பலஸ்தீன சகோதரர்களுக்கு, குறிப்பாக பைத்துல் முகத்தஸுக்காக யா அல்லாஹ் போரிடுகின்றவர்களுக்கு, கஸாவில் இருப்பவர்களுக்கு முழு வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல வெற்றியை தருவாயாக. உலகமே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இவர்களுக்கு எப்படி ஆற்றல் கிடைத்தது, எப்படி சக்தி கிடைத்தது, எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களின் குடும்பங்களை ஆபாதாக ஆக்கிடுவாயாக. எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து விட்டார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ், திட்டங்கள், சதி திட்டங்கள் தீட்டி யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை, உன் மீது ஈமான் கொண்டவர்களை சின்ன பின்னமா ஆக்குவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பெரிய பெரிய வல்லரசுகள் அவர்கள் எல்லாம் அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். எங்களுடைய சகோதரர்கள், பலஸ்தீன மக்கள், கஸாவில் இருக்கின்ற மக்கள், அவர்களுக்கு முழு வெற்றியை தருவாயாக. மாதக்கணக்கில் ஆகிவிட்டன அல்லாஹ். போர்கள் தொடங்கி யா அல்லாஹ் உன்னுடைய ரகசியமான, உன்னுடைய மறைமுகமான கஸானாவிலிருந்து எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்து உலகமே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ வெற்றியை தந்து இஸ்ரவேலர்களை முகம் குப்புற வைப்பாயாக. படுதோல்வி காணக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. உலகிலே உன்னுடைய தீனை அழிப்பதற்காக, உன்னுடைய தீனை மாற்றுவதற்காக எவர்களெல்லாம், எந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ கவிழ்த்து விடுவாயாக. அவர்களில் இருந்த ஆட்சியை கைப்பற்றிடுவாயாக. நல்ல ஆட்சியாளர்களை, நீதமான அரசாளர்களை யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே, நாங்கள் பிறந்த நாட்டிலே, நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே, எங்களுடைய இந்த இந்திய திருநாட்டிலே நீ ஆக்கி தருவாயாக, ஏற்படுத்தி தருவாயாக. இந்திய மக்களுடைய இதயங்கள் உன்னுடைய கையில் இருக்கின்றன அல்லாஹ். நீ நினைத்தால் எப்படியும் புரட்ட முடியும் அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயமான ஆட்சியாளர்களின் மீது வெறுப்பை தந்து யா அல்லாஹ் நீதமான நல்ல ஆட்சியாளர்களை, அவர்களுக்கு வாக்களிக்கும் பெரும் தன்மையை, வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக. முஸ்லிம்களாகிய நாங்கள் உன்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் இந்திய திருநாட்டிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. எங்களிடத்திலே துஆவுக்காக சொல்லிருப்பவர்கள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயா. எங்களுடைய தீனுடைய சேவையை, எங்களுடைய தீனுடைய வேலையை, தீனுடைய அமல்களை நீ கபூல் செய்தருள்வாயா. தீனுடைய விளக்கத்தை தருவாயாக. தீனிலே முன்னேற்றத்தை தருவாயாக. மறு உலகிலே வெற்றி பெற்ற நல்ல அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.